நான் சங்கீதா. நான் அபிஷேக். நான் அபினாஷ். உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம் அபீஸ். அபீஸ் இந்தியாவோட முதல் வித்தியாசமான சாக்லேட் ரேஞ்ச். இதோட ஒவ்வொரு பைட்லயும் உங்களுக்கு கிடைக்குது சாக்லேட்டோட இனிமையோட சேர்த்து இந்த மூலிகை மருந்தோட நன்மையும் கிடைக்குது. ஸோ டைட்டன்ஸ், எங்களோட இம்யூனிட்டி பூஸ்டிங் மிஷனில் நீங்கள் எங்களோட இணைஞ்சு செயல்பட விரும்புகிறீங்களா? இந்த ஒரு மிஷனுக்காக எங்களோட ஆஸ்க் 50 lakhs per 20% ஈக்விட்டி. நன்றி. சார், ஆக்சுவலி நீங்க 3 பேருமே இதுல வந்து ஃபவுண்டரா இருக்கீங்க. 3 பேருக்கு ரோல் என்ன? நான் சிஇஓ இருக்கேன். நான் டோட்டல் ப்ரொடக்ஷன், டிஸ்பேச்சஸ், குவாலிட்டி அது எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். அது இந்த எல்லா விஷயங்களையுமே நான் தான் டிசைன் சோ பண்றேன். செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் பண்ணணும்ன்ற ஐடியா உங்களுக்கு எங்க இருந்து வந்தது? என்னால ஐடியெல்லாம் இருக்க முடியாது. நான் எப்பொழுதுமே எதையாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பேன். கடைசி வரைக்கும் அப்படிதான். சார், நீங்க ஐடியால இருக்க விரும்பலையா இல்ல வீட்ல இருக்க விரும்பலையா? சார், வீட்ல இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே சார். ஒட்டுமொத்த ஃபேமிலி கூட தான் சுத்திட்டு இருக்காரு. அதுவும் 24/7. அப்புறம் பிரதீக், நான் இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு ஹைலைட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபார் அ நியூ பிராண்ட், அது எப்படின்னா உங்களோட பேக்கிங் கன்சிஸ்டன்சிலேயே அது நல்லாவே தெரியுது. ஓகே, பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு. அதை கொஞ்சம் டேஸ்ட் பண்ண எல்லாருக்கும் கொடுத்தீங்கன்னா நாங்களும் ஃபீல் எக்ஸாக்ட்லி, பண்ணுவோம். எனக்கு அப்பவே தெரியும் பிரியங்கா பேக்கேஜிங்ல இருந்து டேஸ்டுக்கு போயிடுவாங்க. முதல்ல ப்ளீஸ் அவங்களுக்கு எல்லாரும் டேஸ்ட் பண்ணுவாங்க. டேஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி எவ்வளவு சுகர் இருக்குன்னு சொல்லுங்க. என்னோட கேள்வியும் அதேதான். அது இம்யூனிட்டி ஏத்துறோம்னு சொல்லிட்டு சுகர் கண்டென்ட் எவ்வளவு ஏத்துறோம்னு தெரியலையே. டைட்டன்ஸ், நான் ஒரு விஷயத்தை டிக்ளேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது சுகர்லெஸ்ஸே இல்ல, திஸ் இஸ் வித் சுகர். எனக்கு இவங்க பிராண்ட்லேயே ரொம்ப பிடிச்சது என்னன்னா, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட். இந்த மூமெண்ட் இந்தியாவில் நம்ம ஆரம்பிக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. அதுவும் ரொம்ப அழகா சிறப்பா இந்த சாக்லேட்டோட கவருக்கு மேல இந்தியாஸ் ஃபர்ஸ்ட்னு போட்டிருக்காங்க. மூலிகை மருந்து சாக்லேட்ல மிக்ஸ் பண்றது யாரும் யோசிக்காத விஷயம். உங்களை தவிர யாரும் செய்யல. சோ ஐ கங்க்ராச்சுலேட் யூ அண்ட் காம்ப்ளிமெண்ட் யூ ஃபார் டூயிங் திஸ். ஒவ்வொரு பிராண்டுமே இந்தியாவை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போயிடும். அதுவே நமக்கு இமோஷனல் லைக்கிங் பாலிசி உருவாக்கிடுச்சு. தேங்க்யூ. நீங்க இதுல பேட்டர்ன் மாதிரி வேற ஏதாவது ட்ரை பண்ணிருக்கீங்களா? ப்ராசஸ்ல இருக்கு. வெரி குட், வெரி வெரி குட். அபீஸ் தலைமையில ஷெஃப் கேப் இருக்கு. இல்ல, ஆக்சுவலா குல்கந்த்ல சாக்லேட்டோட டேஸ்ட் அதிகமா இருக்கு, குல்கந்த் கம்மியா இருக்கு. சார், அது வந்து ட்ரை குல்கந்த். அதுல துளசியும் கொஞ்சமா கலந்துருக்கும். அதனால பாத்தீங்கன்னா அதோட ஸ்மெல் ரொம்ப கம்மியா இருக்கும். ஆனா அதோட எஃபிகன்சி 100% இருக்கும். நீங்க இதுல இண்டஸ்ட்ரியல் குவாலிட்டி சாக்லேட் பார்பிட் யூஸ் பண்றீங்களா? ஆக்சுவலா இது வந்து இதுல காம்பவுண்ட் இருக்குல்ல, அது ஏற்கனவே ஒரு பிராண்ட் இருக்கு, அங்க இருந்து தான் நாங்க வாங்கிட்டு இருக்கோம். ஐ திங்க் சுகர் கண்டென்ட் இதுல அதிகமா இருக்க மாதிரி தெரியுது. மோஸ்ட் ஆஃப் த கன்சியூமர்ஸ் சுகர் ஃப்ரீ, லெஸ் சுகர் இதை தான் டிமாண்ட் பண்றாங்க. அதனால அந்த ஒரு விஷயத்தை நீங்க கம்மி பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. நீங்க இத 2022ல ஸ்டார்ட் பண்ணீங்கல்ல, இப்ப 3 வருஷம் ஆயிடுச்சு. உங்களோட பிசினஸ் growth எப்படி இருக்குன்னு, அதாவது எந்த அளவுக்கு வளர்ந்திருக்குன்னு சொல்ல முடியுமா? நாங்க இப்ப கூட ஒரு சிங்கிள் கவுண்டர் சேல் தான் பண்ணிட்டு நீங்க இருக்கோம். சொந்தமா ஸ்டோர் வச்சிருக்கீங்களா? ஆமா, சொந்தமா ஸ்டோர் இருக்கு. சரி, அந்த ஸ்டோர் எங்க இருக்கு? அது அது நாசிக்ல நாசிக்ல இருக்கு. இருக்கு. ஓகே. இதுல சர்ப்ரைஸ் என்னன்னா, ஜனங்க இது ஈஸியா ஏத்துக்கிட்டாங்க. எங்களோட ரீட்டைல் பர்ச்சேஸ் ரேஷியோ பாத்தீங்கன்னா 60% இருக்கும். அப்புறம் இது எத்தனை மாசத்துக்கு அப்புறம் இந்த 60% ரிப்பீட் ஆகுது? ஒரு 10-15 நாள்ல வந்து போய்கிட்டே இருக்கும். ஆக்சுவலி எங்களோட கெப்பாசிட்டி ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால அடிக்கடி ஸ்டாக் அவுட் ஆயிடுது. அதான் உங்க விஷயம். மேனுஃபேக்சரிங் கெபாசிட்டி கம்மியா இருக்கு. ஐம் சாரி. நீங்க கேளுங்க. இப்போ நாங்க ஸ்கேலப்காக மெக்கனைசேஷன்ல பண்ணிட்டு இருக்கோம். ஹேண்ட்மேட் சாக்லேட்ஸ் கூட இப்ப மிகப்பெரிய வரவேற்பு இருக்கு. ஸோ இது உங்களுக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜா இருக்கும். இதை நீங்க நாசிக்ல இன்னும் நிறைய மேன் பவர் போட்டு நிறைய பண்ணலாமே. அப்புறம் நீங்க அது மேல ஹேண்ட்மேட் சாக்லேட்ஸ் பிரிண்ட் பண்ணலாம். ஐ திங்க் தேர் இஸ் a lot of preference. ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ்க்கு உலகம் முழுக்க இன்னைக்கு டிமாண்ட் இருக்கு. பிரசன்ட் டேட்ல லக்ஸரி செக்மெண்ட்ல இதுக்கு தனி இடமே இருக்கு. மெஷின் மேட் சாக்லேட்ஸ் விட அதிகமாவே இருக்கு. சேல் இப்போ எவ்வளவு அதிகமா இருக்கு? மந்த்லி சேல் அண்ட் இயர்லி சேல் எந்த அளவுக்கு அதிகமா இருக்கு? மந்த்லி சேல் பாத்தீங்கன்னா 2 லட்சம் வரைக்கும் அந்த அளவுக்கு ஓ, வருது. அதுவும் ஒரே ஸ்டோர்ல இருந்து. ஒரே ஒரு ஸ்டோர் தான் இப்ப ஆனா இருக்கு. நீங்க ஆன்லைன்ல இந்த ப்ராடக்ட்ட விக்கிறத பத்தி நீங்க இன்னும் யோசிக்கவே இல்லை இல்லையா? 2 மாசத்துக்கு முன்னாடி தான் எங்களோட வெப்சைட்டை நாங்க லான்ச் பண்ணோம். நாங்க இப்போ ரெஜிஸ்டரிங் ப்ராசஸ்ல தான் இருக்கோம். ஒவ்வொரு இன்கிரிடியன்ட்டோட யூசேஜ் எந்த அளவுக்கு இருக்கு சார், சார், அதுக்கு அதுக்கு பின்னாடியே பின்னாடி பாருங்க. அதுல கொடுத்துருக்கோம் சார். பட் ஃபைனலி கஸ்டமர் இத தான ஆமா. பார்க்க போறாங்க. அவங்க சொன்னதெல்லாம் சரியா தான் இருக்கு. இந்த சாக்லேட்டை நான் மார்க்கெட்ல போய் வாங்க போறேன்னா நாசிக்ல இருக்கிற உங்க கடைக்கு தான் வரணுமா? அப்ப இதுக்கு என்ன விலை இருக்கும்? 120 rupees அதோட எம்ஆர்பி. ஓ, அப்படியா? அப்போ நமக்கு இங்க கிடைக்கிற நார்மல் சாக்லேட் அதோடைய விலை என்னவா இருக்கும்? ஐ திங்க் ஒரு 50 ரூபா இருக்கும்னு நினைக்கிறேன்.
உங்க ப்ராடக்ட்டோட காஸ்ட் ஏன் இவ்வளவு ஹையா இருக்கு? நாங்க இதுல 40% டார்க் சாக்லேட் தான் யூஸ் பண்றோம். அதனால தான் அதோட காஸ்ட் அதிகமா இருக்கு. இதுல டார்க் சாக்லேட் யூஸ் பண்றீங்கன்னு மென்ஷன் பண்ணவே இல்லையே. அது கட்டாயமா இந்த பேக்கேஜில் எழுதி இருக்கணும்ல. மார்க்கெட்ல டார்க் சாக்லேட்டோட டிமாண்ட் அதிகமா போகுது. ஆமா, டிமாண்ட் ரொம்ப அதிகமா இருக்கும். எஸ். நாசிக்ல இது நல்லா போகுதுன்னு சொல்றாங்க. மார்க்கெட் டிமாண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, மார்க்கெட் டிமாண்டிங்க செக் பண்ணிடலாம் சார். நம்ம கிட்ட எங்க ஆடியன்ஸ் இருக்காங்க. அவங்க தன்னோட வியூ பாயிண்ட்ல மார்க்கெட் டிமாண்டை பத்தி சொல்லுவாங்க. உங்க பார்வையில இந்த மார்க்கெட் டிமாண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ப்ளீஸ். யோர் டைம் ஸ்டார்ட் நவ். ஓ, தேங்க் யூ. நீங்க உங்க ஆஸ்க் இன்னொரு வாட்டி கேளுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹேண்ட் செக் பத்தி பேசலாம். 50 lakhs for 20% equity. இப்போ நீங்க சொல்லுங்க டைட்டன்ஸ், இந்த ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்டோட டீல் வச்சுக்க போறீங்களா? உங்களோட ஸ்கேல் இருக்குல்ல, அது என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்ல இருக்கு. இதுல எந்த அளவுக்கு உங்களால ப்ரொடக்ஷன் பண்ண முடியும்னு சொல்லுங்க. ஏன் கேக்குறேன்னா, நான் அந்த அளவுக்கு எக்ஸ்பர்டைஸ் கிடையாது. ஸோ இன்னைக்கு என்னால உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியாதுன்னு தோணுது. ஓகே, தேங்க் யூ மேம். பட் ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். Thank you. அப்புறம் வேற ஏதாவது உதவி தேவைப்பட்டா சொல்லுங்க. கண்டிப்பா எல்லா டைட்டன்ஸும் ஹெல்ப் பண்ண தயாரா இருக்காங்க. வில் ஆல்வேஸ் பி ரெடி. தேங்க் யூ. Thank you. ஜிம்மி நீங்க? இந்த கான்செப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. Thank you. அப்புறம் அந்த சுகரை பத்தி நான் உங்ககிட்ட சொன்னல, அதை பத்தி கொஞ்சம் கவனிச்சீங்கன்னா, Yes, sir. ஒரு கிளையண்டா இந்த சாக்லேட்டை சாப்பிட நான் தயாரா இருக்கேன். நோ டவுட். யா. Okay. சந்தோஷ் சார் நீங்க? ஆக்சுவலா நான் என்ன யோசிக்கிறேன்னா, கஸ்டமர் மைண்ட்ல இருக்கிற பேரியர்ஸ் இருக்குல்ல, இந்த ப்ராடக்ட்டை மக்கள் ஏத்துக்கணும்ல. இந்த ப்ராடக்ட்டை நம்ம லார்ஜ் ஸ்கேல்ல பண்ணும்போது கஷ்டமோன்னு தோணுது. ஒருவேளை நீங்க ரீவொர்க் பண்ணி ஜிம்மி கொடுத்த ஐடியாஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி இதை சேல் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா, நாம அடுத்த வருஷம் இதே ஸ்டேஜ்ல மீட் பண்ணலாம். ஓகே? ஆனா இன்னைக்கு என்னால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. ஓகே குட். அர்ஜுன் நீங்க என்ன சொல்றீங்க? சந்தேஷ் சார் சொன்ன மாதிரி ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட் இயர் நீங்க இங்க திரும்ப வரும்போது ஒரு புது ரூபத்துல புது ப்ராடக்ட்ஸோட நீங்க ஷைலி மேடம் கூட சேர்ந்து வருவீங்கல்ல, அப்ப நீங்க பிட்ச் பண்ணும்போது நாம கண்டிப்பா ஒண்ணா சேர்ந்து வேலை செய்யலாம். ஆனா இன்னைக்கு அது முடியும். ஓகே சார். ஓகே, தேங்க் யூ. அண்ட் யூ? டெஃபினெட்லி ஹெல்த் பெனிஃபிட்ஸ்ங்கிறதுனால சுகர் கண்டென்ட்டை கம்மி பண்ணிட்டீங்கன்னா, அப்புறம் அதோட பேக்கேஜிங்க கூட சிங்கிள் பீஸ்ல யூஸோட சினாரியோ அதையும் பண்ணுங்க. அடுத்த முறை சந்திக்கலாம். அப்போ உங்க ப்ராடக்ட்டுக்கு கண்டிப்பா பெரிய டிமாண்ட் ஏற்படும். ஹேண்ட்மேட் சாக்லேட்ஸ்க்கு தனி டிமாண்ட் இருக்கு. சிங்கிள் பீஸா இருக்கும். அப்புறம் பெனிஃபிட்ஸ் அதிகமா இருக்கும். அந்த டைம்ல நாங்க இதை கொஞ்சம் இன்னும் இவாலுவேட் பண்ண முடியும். தற்சமயம் என்னால உங்க கூட இணைஞ்சு செயல்பட முடியாது. ஓகே, தேங்க் யூ. தேங்க் யூ. Thank you. தேங்க் யூ. நான் என்ன சொல்றேன்னா, உங்களோட இந்த கனவு இன்னும் ரொம்ப பெருசா மாறணும். உங்க இந்த Yes, ஐடியா ரொம்ப okay. பெரிய பிசினஸா மாறணும். அதோட நீங்க எங்களோட இந்த ஸ்டேஜுக்கு மறுபடியும் வரணும். Yes. பெரிய ஒரு நம்பரோட பெரிய ஸ்கேலோட Yes. நீங்க இங்க வரணும். அப்ப Okay. கண்டிப்பா எங்க டைட்டன்ஸ் உங்க கூட கை கோர்ப்பாங்க. Yes. ஓகே, தேங்க் யூ அபிஷேக். Thank தேங்க் யூ you. so much. Thank you.